பார்த்துட்ருக்கிறது திருவாவூர் தியாகராஜர் டெம்பிள் தான். ஸோ இதுதான் எங்களோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்களோட ட்ரிப்பில். ஸோ இந்த கோயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பழமையான கோயில். தட் இஸ் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கே 1 ஹோல் டே தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு 20 ஏக்கர்ஸ் அளவு பெரிய கோவில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தேர் தான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இந்த தேரோட ஃபோட்டோவை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது 300 டன்ஸை விட வெயிட் ஜாஸ்தியானதும் அண்ட் 96 ஃபீட் டாலான ஒரு தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 என்ட்ரன்சஸ் இருக்குது. தட் இஸ் ராஜகோபுரம், 18 விமானம்ஸ், 12 டால் வால்ஸ் அண்ட் 13 மண்டபம்ஸ். இந்த மாதிரி சிறப்பான விஷயத்தை வச்சு தான் இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 365 சிவலிங்காஸும் இந்த கோயிலுக்குள்ளே மட்டுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமை நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ எல்லா கோயில்லையுமே நம்ம பார்க்குறது சர்க்குலர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சன்னதிகள், 86 விநாயகர் ஐடல்ஸ் இந்த கோயிலுக்குள்ளே மட்டுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கோவிலுக்குள்ளே 24 கோயில்களும் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லாதனால நாங்கள் ஒரு 20% தான் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் மறுபடியும் இனியொரு ட்ரிப் போட்டு நாங்கள் திருவாரூர் செப்பரேட்டாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி டெம்பிள் தான். ஸோ இங்கே என்டர் ஆன உடனே எல்லா பக்கமும் சுற்றி அந்த ஒயிட் சர்ச் அண்ட் ஒயிட் பில்டிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ் பார்த்து ரொம்பவே வியந்து போயாச்சு. நாங்கள் நிஜமாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மதர் மேரி அண்ட் இன்ஃபேன்ட் ஜீசஸோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இங்கே மதர் மேரியை எல்லோரும் ஆரோக்கிய மாதா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஷீ இஸ் நோன் ஆஸ் லேடி ஆஃப் குட் ஹெல்த். இங்கே வரவங்க எல்லாருமே அவங்களோட ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது லைக் இல்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற 600 மீட்டர்ஸ் சாண்ட் பாத்தில் முட்டி போட்டு நடந்து போய் ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணுறதுனால அவங்களோட ஏதாவது இல்னஸ் இருந்துச்சுன்னா அது சரியாகுது அப்படின்னு எங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களுமே எங்களோட குட் ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணிவிட்டு எங்களோட லஞ்ச் எல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான காரைக்கால் பீச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட் பார்க்குறதுக்கு பிளாக் சாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ வி என்ஜாய்டு a lot the sunset and cool breeze எல்லாத்தையும் என்ஜாய் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பண்ணிவிட்டு டின்னரை முடிச்சுட்டு எங்களோட ரூமுக்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.